ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரூட் ப்ளீச் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் பப்பாயா, சாத்துக்குடி, ஆரஞ்சு, கிரேப்ஸு, பனானா கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆப்பிள் கிடைச்சாலும் என்னென்ன பழம் வந்து சீசனில் இருக்கோ இந்த மாதிரி பழங்கள் நம்ம வந்து ஃபேஸ்க்கு நம்ம போடலாம். டைரெக்டாக போடும்போது நமக்கு அந்த ஃபேஸ் வந்து டைரெக்டாகவே நமக்கு அது இதை எடுத்துக்கிட்டு நல்லா கலர் கொடுக்கும். இது வந்து ஃப்ரூட் ப்ளீச்சுக்கு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். இது வந்து கடல மாவு. இது வீட்டிலையே நம்ம அரைச்சி வச்சுக்கணும், கடையில் வாங்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நமக்கு எதாவது கலந்துருப்பாங்க, ஆப்ப சோடா ஏதாவது கலந்துருப்பாங்க. அதனால் நம்ம வீட்டிலையே நம்ம வந்து கடல மாவு கண்டிப்பாக வீட்டில் தான் அரைச்சிக்கணும். தேன் வந்து ஒரு நல்ல தேனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 சொட்டு ஒரு 4 சொட்டு தேவைப்படும் ஃபேஸ்க்கு. நீங்கள் கை கூட போடுறதா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது முக்கியமாக முகத்துக்கு போடுறது வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கிரேப்ஸ், பனானா அந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம போடணும். பப்பாளி வந்து கண்டிப்பாக பப்பாளி போடணும். நல்லா இது ப்ளீச்சிங் ஏஜென்ட். நம்ம பழங்கள் டெய்லி சாப்பிடும்போதே நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும். ஆனால் இது டைரெக்டாக நம்ம வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்குறோம். அப்போ இன்னும் நல்ல க்ளோ வரும் நமக்கு. இப்போ நம்ம பார்லர் போனோம்னா அவங்க எதாவது பேக் அதை யூஸ் பண்ணி அதை போடுவாங்க. இது வந்து நம்ம வீட்டில் நம்ம போகிறனால நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணிக்கிறோம். கடலை மாவும் நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான். தேன் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த இதோடு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேன் ஊற்றிட்டேன் பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தை நல்லா சோப் போட்டு கழுவிக்குங்க. வீட்டில் நம்ம சோப் போட்டு தான் கழுவ முடியும். அவங்கன்னா கிளென்சிங் போடுவாங்க. அப்படி கிளென்சிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அந்த நம்ம பால் காய்ச்சணுன்னா அந்த ஏடு வருது பாருங்கள், அந்த ஏடு வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு கழுவுறது தான் கிளென்சிங். அது நம்ம வீட்டில் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப காசு கொடுத்து நம்ம போய் பார்லர் போய் செய்யணுன்றது கிடையாது. இது வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃப்ரூட் மிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு கடலை மாவு, தேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 ஹவர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. இது